உலகத்தின் நாடுகளெல்லாம் பல்வேறு தளங்களிலே கற்களாலும் சுவர்களாலும் கட்டிடங்களாலும் எல்லைகளாலும் கட்டப்பட்ட போது என்னுடைய தேசம் மட்டும்தான் ஆன்மீகத்தால் கட்டப்பட்டது, தேசபக்தியால் கட்டப்பட்டது, புனிதத்தின் புனிதமாக கருதப்படுகிற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் கட்டப்பட்டது. என் நெஞ்சத்திற்கு நெருக்கமான அன்பு தாய் தமிழ் உறவுகளுக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள். வெற்றி டாக்ஸ் என்கிற சேனலின் மூலமாக உங்களை எல்லாம் பார்த்து அளவலாவி என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஞானம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செயின் என்ற அந்த பொன்மொழிக்கு ஏற்றவாறு காலத்தால் செய்யாத எந்த ஒரு காரியமும் பயனற்று போகும் என்பதாக இந்த சிந்தையிலே உதித்த அத்துணை கருத்துக்களையும் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதற்கு நான் உள்ளபடியே உவகை கொள்கிறேன். உலகத்தின் நாடுகளெல்லாம் பல்வேறு தளங்களிலே கற்களாலும் சுவர்களாலும் கட்டிடங்களாலும் எல்லைகளாலும் கட்டப்பட்ட போது என்னுடைய தேசம் மட்டும்தான் ஆன்மீகத்தால் கட்டப்பட்டது, தேசபக்தியால் கட்டப்பட்டது, புனிதத்தின் புனிதமாக கருதப்படுகிற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் கட்டப்பட்டது. அன்பு உறவுகளே, இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் இந்திய துணைக்கண்டம் முழுமைக்குமான ஒரு உச்சபட்ச அதிகாரம் கொண்டது என்பதிலே வேறுபட்ட கருத்து கிடையாது. இருக்கிற அதிகாரங்களிலே நாடாளுமன்ற அதிகாரம், சட்டமன்ற அதிகாரம், சட்டம் இயற்றுகிற அதிகாரம், இது மாதிரியான அதிகாரங்களுக்கெல்லாம் உச்சபட்ச அதிகாரமாக இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளிலிருந்தும் பல்வேறு சிறப்பு கூறுகளை கொண்டு உருவாக்கியதான் இந்த அரசியலமைப்பு சட்டம். இந்த சட்டத்தின்படி பார்க்க போனால் இந்த சட்டம் என்பது மனிதர்களுக்கானது. ஆனால் இதில் மதம் எப்போது கோலோச்ச துவங்கியதோ அந்த இடத்திலிருந்து மனிதன் வேறுபட துவங்கினான், பிளவுபட துவங்கினான். வழிபாட்டு உரிமை என்பது மறுக்கப்படுகிற போது, கலாச்சாரம் பண்பாடு மீறப்படுகிற போது வடக்கிற்கும் தெற்குக்குமான ஒரு மிகப்பெரிய இடைவெளியை நாம் காண முடிகிறது. அன்பு தாய் தமிழ் உறவுகளே, ஒன்றை நீங்கள் நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நமது அரசியலமைப்பு சட்டம் என்பது பல்வேறு நாடுகளின் கூறுகளை கொண்டு இங்கு இருக்கக்கூடிய எல்லா இனத்திற்கும், எல்லா மொழியினருக்கும், எல்லா மதத்தினருக்குமான ஒரு அடிப்படை கோட்பாடுகளை கொண்டு அடிப்படை உரிமைகளை ஏற்படுத்தி கொள்வதற்காக ஏற்படுத்தி கொண்டிருந்த சட்டமானது மீறப்படுகிற போது, அரசியலமைப்பு சட்டத்தை விட உயர்ந்த தகுதி உள்ளவர் அல்லது உயர்ந்த உச்சபட்ச அதிகாரம் உள்ளவர் யார் என்கிற விவாதங்கள் நடைபெறுகிற போது உள்ளபடியே நடுநிலையாக இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் மிகுந்த வேதனையும் மன வருத்தமும் அளிக்கிறது. என் அன்பு உறவுகளே, மதம் மனிதனுக்கானதா, மனிதன் மதத்துக்கானவனா என்கிற போட்டி ஒருவரம் நடந்து கொண்டிருக்கிற போது மதம் அரசியலுக்கு அப்பாற்பட்டதா இல்லையா என்கிற ஒரு கேள்விக்குறியை நாம் இந்த இடத்திலே கேட்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். மதத்தின் உரிமைகளில், வழிபாட்டு உரிமைகளில், மதத்தின் மீது எங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு தளங்களில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தாண்டி ஒன்றிய அரசோ மாநில அரசோ தலையிட முடியுமா? எங்களது வழிபாட்டு முறைகளை தவறு என்று சொல்லிவிட முடியுமா என்று பார்த்தால், எந்த இடத்திலே நாம் மீறப்படுகிறோமோ அந்த இடத்திலே இருந்து இந்த விவாதத்தை துவங்க வேண்டிய கட்டத்திலே இருக்கிறோம். இந்த தேசம் கோடிக்கணக்கான ஆன்மாக்களின் தியாகங்களால் உருவாக்கப்பட்டது. சாதிகளை கடந்து, மதங்களை கடந்து, இனங்களை கடந்து, மொழிகளை கடந்து இந்திய எல்லையை உருவாக்குவதற்காக இரத்தம் சிந்திய எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான மதங்களை கடந்த தியாகிகளால் உருவாக்கப்பட்ட இந்த இந்திய ஒன்றிய அரசு மதத்தின்பால், இனத்தின்பால் பிளவை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கிறதோ என்கிற சந்தேகம் எங்களை போன்ற நடுநிலையாளர்களுக்கு இருக்கிறது. அவரவர் மதம் அவரவருக்கு.
கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்கள் ஒரு முறை நாடாளுமன்றத்திலே பேசுகிற போது சொன்னார்கள், இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழ் எங்கள் மொழி என்றார்கள். நான் பிறப்பால் தமிழனாய் பிறந்திருக்கிறேன். என்னுடைய வழிபாடு இஸ்லாமியர்க்கானது. ஆகவே நான் இஸ்லாமியனாய் இருந்தாலும் நான் தமிழன் என்பதிலே பெருமைப்படுகிறேன் என்று கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்கள் பாராளுமன்றத்திலே ஒரு விவாதத்தை முன்வைத்தார்கள். எதிர்க்கட்சிகள் வாயெடுத்து போயின. சுதந்திர காலத்தை பார்த்த போதும், சுதந்திரத்துக்கான நீண்ட நெடிய போராட்டங்களின் போதும், இன்று பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்திய இந்து சகோதரோடு தோளோடு தோள் நின்று பணியாற்றிய, இரத்தம் சிந்திய, தியாகம் செய்த, போராடிய ஒரு வலிமையான மதமும் தான் கிறிஸ்தவமும் இந்து மதமும். நாம் யாருக்கு எதிராக பேசுகிறோம் என்றால் மனிதத்திற்கு எதிராக பேச துவங்குகிறோம், புனிதத்திற்கு எதிராக பேச துவங்குகிறோம். ஒருவர் பெரியவர், ஒருவர் சிறியவர் என்கிற விவாதங்களிலே துவங்கி என் நாடு பெரியது, என் இனம் பெரியது, என் மொழி பெரியது என்று நமக்குள்ளாகவே ஒரு குறுகிய சித்தாந்தத்தோடு பேசுகிற இந்த சிந்தை மாற வேண்டும். இனங்களை கடந்த இந்த தேசம், மதங்களை கடந்த இந்த தேசம், தியாகத்தை மட்டுமே கொண்டு அடித்தளமாக கொண்டு இந்த உலகில், இந்த பூமி பந்தில், இந்த பிரபஞ்சத்தில் ஆன்மீகத்தை விதைத்திட்ட ஒரு தேசம். மதங்களாய் பிளவுபடுவது நல்லதல்ல என்பதுதான் எங்களை போன்றவருடைய எண்ணம், கருத்து. யாருக்கு எதிராக யார் என்கிற இந்த சித்தாந்த வழி போக்குவரத்திலே நாம் ஒரு இடத்திலே நின்று நிதானித்து பார்க்கிற போது மனிதமே பெரியதாய் தெரிகிறது. உலகத்தின் எல்லா மதங்களும் ஒரு மார்க்கத்தை காட்டுகின்றன. ஒரு மார்க்கம் என்பது நம்மிடத்திலே இருக்கக்கூடிய வழிபாட்டு முறையை காட்டுகிறது. இந்த வழிபாடுகள் அத்தனையும் ஏதோ ஒரு பரம்பொருளை, ஒரு இம்மையை, ஒரு மறுமையை, ஒரு புனிதத்தை தேடித்தான் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இருக்கிற குறுகிய காலத்திற்குள்ளாக பிளவுகளை மறந்து ஏற்றத்தாழ்வுகளை தூக்கி எறிந்துவிட்டு இந்த சமூகத்திற்கு பயன்படுகிற வாழ்க்கையை இந்திய சகோதரர்கள் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்று வெற்றி டாக்ஸ் மூலமாக இந்த முதல் பதிவிலே கேட்டுக்கொள்கிறேன். நமது ஒற்றுமை ஓங்கட்டும், தமிழ் வெல்லட்டும், எப்போதும் போல உண்மை வெல்லட்டும்.